இந்த விளையாட்டு கழகத்தினால் எனக்கு கூடுதலான விண்ணப்பங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே உண்மையிலே ஓந்தாச்சி மடத்திலே எல்லாம் நிறைந்து உங்கள் இலங்கையிலே 4வது ஒரு கடல் கரை என்றால் இந்த ஓந்தாச்சி மடம், இலங்கையிலே 4வது இந்த ஓந்தாச்சி மடம். நீளமான ஒரு கடற்கரை அது ஓந்தாச்சி. அதனுடைய மண்மேத நெறியை பற்றி பிரதேச சபையிலே இருக்கிறது எங்களுக்கு ஒரு பெருமை. அதை சரியான முறையில் சீராக்கி கொண்டு வரணுன்றதுக்காக நாங்கள் கூடுதலான வேலைகளை இதில் திட்டமிட்டிருந்தோம். அதில் 2-3 வேலைகள் திட்டமிட்டபடியே நடந்து முடிவடைந்திருக்கிறது. அதுக்கு எந்த எவரும் உரிமை கூற முடியாது. அது எங்களுடைய ஓந்தாச்சி மட மக்கள் என்னுடைய மண்மேத நெறியை பற்றி பிரதேச சபைக்குள்ளே உள்ள எனது மக்களின் வழிப்பணம். அந்த வழிப்பணத்தில் ஒரு 4 திட்டத்தை கொண்டு நாங்கள் 50 மில்லியன் கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாயில இந்த 2 கொட்டல்கள் நான் இப்போ இந்த மாதம் இறுதியிலே அந்த வேலைகளை ஆரம்பிக்கொள்ளும். அடுத்ததாக எங்களுடைய மீனவர் சங்கம் கேட்டதுக்கு அமைய நான் கேள்விப்பட்டனால் உங்களுக்கு இந்த குடிநீர் வசதியை கொடுத்தது நான் தான் கையொப்பம் விட்டு அதுக்குரிய பணம் நான் தான் செலவழித்திருந்து அதற்கு அந்த ஆடிய சூடாக உண்மையிலேயே அது அந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணதுக்காக அந்த ஆடிய சூடாக நான் கொடுத்திருந்தோம். அந்த மீனவர் சங்கத்துக்கு ஒவ்வொரு மாதமும் இந்த குடிநீர் விநியோகத்திலே ஒவ்வொரு மாதம் அதுக்குரிய மாதாந்த கொடுப்பனவு 2000 ரூபாய் எங்களுடைய பிரதேச சபையால் ஒவ்வொரு மாதமும் வழங்கப்படும். அடுத்ததாக 2வது இந்த மின் இணைப்பு அதுவும் எங்களுடைய பிரதேச சபையாலே இந்த கடற்கரையிலே சரியான முறையில் நைட்ல எந்தவித இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த பாரிய அச்சுறுத்தல் நடக்கிறது. அதுக்காக மின் ஒளி ஊட்டுவதற்காக அனைத்து வேலைகளும் முடிவடைந்துள்ளது. 3ஆம் கட்டமாக எங்களுடைய ஓந்தாச்சி மட விளையாட்டு கழகத்தின் வேண்டுகோளுக்கு அமைய கிட்டத்தட்ட நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற 3 ஏக்கர் இந்த நிலம் ஒரு போன மாதம் ஒரு பாரிய பிரச்சனைக்கு பாரிய சர்ச்சைக்கு மத்தியில் பெரிய நீண்ட நேர உரையாடலின் பின்பு இந்த ஓந்தாச்சி மட விளையாட்டு கழகத்துக்காக அந்த நிலம் கொடுப்பதற்காக அனைத்து ஏற்பாடுகளும் செய்து முடிக்கப்பட்டுள்ளது. அது உண்மையிலே எங்களுடைய மன்மத நெறியை பற்றி செயலகத்தின் செயலாளர் மதிப்புக்குரிய செயலாளருக்கும் அதுக்கு நன்றி என்னோடு சேர்ந்து பயணித்ததுக்கு. இனிவரும் காலங்களில் உங்களுடைய தேவைகள் அனைத்தும் சரியான முறையில் அது சீர் செய்து தரப்படும். நேற்றைய தினம்தான் உண்மையில் இந்த நீண்ட இலங்கை ஆக்களுக்கு பிள்ளையை கண்டுபிடிக்க போறாங்க. இலங்கையில் இது எப்படி நீண்ட வந்தால் வந்து பேசிட்டு போற இந்த இலங்கையில் 4வது கடற்கரை என்று உண்மையில் 4வது மிக நீண்ட அழகான கடற்கரை. இது சரியான முறையில் நாங்கள் செப்பரேட் தருவதற்காக நேற்றைய தினம் இந்த கிளீன் பண்றதுக்காக ஒரு மெஷின் ஒன்று இருக்கு. கிட்டத்தட்ட 130 மில்லியன் 13 கோடி ரூபாய் செலவில் இலங்கையில் 2 மெஷின் தான் இருக்கு. அது ஒன்று காத்தாங்குடி, அடுத்தது கொழும்பு மாநகர சபையில். அதை நாங்கள் கையொப்பம் மட்டும் எழுத்து மூலம் அதை கொண்டு வந்திருந்தோம். அதில் சின்ன பழுது ஒயிற்சியில் போய்விட்டது. அதனால அது இருந்திருந்த உண்மையில சரியான முறையில் ஒரு வீட்டு முற்றம் எப்படி இருக்குமோ அதை போன்ற செய்திருப்போம். அதை எங்களுக்கு நடந்த ஒரு துப்பாக்கி நிலை இந்த 2 நாட்களுக்குள்ள சரியான முறையில் பூரணப்படுத்துவோம். 3வது இந்த கழகம் ஓந்தாச்சி மடத்தில் இருக்கிற நிர்வாகங்கள் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள். 2 தடவைகள் இது ஒவ்வொரு விழாக்கள் ஒவ்வொரு தைப்பொங்கலா இருக்கலாம், சித்திர வருஷங்கள் களியாட்டு நிகழ்வு நடக்கும் பொழுதும் இது உண்மையாக துணிச்சக்கர பாதுகாப்பு இருக்கணும். அது பிரதேச சபையாளர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அது உடனே எங்களுடைய ஓந்தாச்சி மட மக்கள் வேண்டுகோளுக்கு அமைய கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் இப்போ எங்களுடைய 14ஆம் தேதி 5000க்கும் மேற்பட்ட தூச்சக்கர வண்டிகள் வாகன பாக்கள் எந்தவித பாதுகாப்பும் இல்லாத விடப்பட்டிருந்தது. அதை இந்த ஓந்தாச்சி மட மக்களுக்காக மக்களுக்காக இந்த நீங்கள் நேசிக்கிற ஒரு பொது அமைப்புக்கும் நீங்கள் யாருக்கு கொடுக்கணுமோ இந்த விளையாட்டு கழகத்துக்கு கொடுக்கறது நாங்கள் தயாரித்தோம். எந்தவித கொடுப்பனவும் இல்லாமல் அவர்கள் சீர் செஞ்சு கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு கிட்டத்தட்ட நான் நினைக்கிற ஒரு 25 லட்சம் ரூபாய் கிட்ட அதில் அறவிடலாம். சரியான சிறப்பாக அதை நான் செய்ய வேண்டும். இனிவரும் காலங்களில் எங்களுக்கு தெரியும்
எங்களுடைய பிரதேசத்தில் எடுக்கப்பட்ட திட்டங்கள் 2-3 திட்டங்கள் எடுத்துனா அந்த திட்டங்கள்ல குறுக்கம்பலத்து துறஞ்சிலாவணி வரைக்கும் ஒரு 12 ஆங்கில பாடசாலை. அதிலே இப்பொழுது இரண்டாவதாக நான் பெரிய கல்லாறு ஓந்தாஜிமரத்து துறஞ்சிலாவணியில் முதலாவது திறந்திருந்தோம். இரண்டாவது பெரிய கல்லாறு, மூணாவது மகுளூர், நான்காவது செட்டிபாளையம், ஐந்தாவது எந்தவித கொடுப்பனவும் இல்லாமல் எங்களுடைய மாணவர்களுக்காக சிறந்த ஆங்கில தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களை கொண்டு வருகின்ற மாதம் ஓந்தாச்சி மருத்துவ திறக்கம். அதில் உங்களுடைய மாணவர்களை கொண்டு அங்கே சேர்த்து எதிர்கால சந்தையினர்களை சரியான முறையில் நாங்கள் வளர்த்தெடுக்க வேண்டும் என்பதற்காக எப்பொழுதும் உங்களோடும் எங்களுடைய தேசிய ரீதியில் எங்களுடைய இந்த தமிழரசு கட்சியோடு தேசியத்தோடு என்னுடைய தமிழரசு கட்சி எப்பொழுதும் எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும். அதே போன்று நாங்களும் உங்களோடு பயணிப்போம் என்று கேட்டுக்கொண்டு விட ஒரு நன்றி. வணக்கம்.